வார்த்தை இருக்கா? ஐயா பாண்டியன் வந்து இந்த நம்ம குடியா, மருதநல குடியா, இல்லையா, அல்லது கோனார் குடியா, அல்லது குறிஞ்சி குடியா? 5 நிலத்துக்கும் தலைவன். 5வது நிலைமை இல்லைங்களே, பாலைங்கிற நிலைமை இல்லையே, கான்செப்டுக்குள்ளே வரலையே. தலைவன் இருந்தா இல்ல 4 ஐயா நிலத்துக்கு பாலை நிலம்ங்கிறது தொல்காப்பிய சூத்திரத்தின்படி பாலை நிலம் தமிழ்நாட்டுல இருக்கா? இல்ல. குறிஞ்சியும் முல்லையும் போனா ஆகும்னு சொல்றான், அவ்வளவுதான். அவன் எப்படிங்க பாண்டிய மரபா வர முடியும்? அவனை போய் பாண்டியன் சொல்லி பிஎம்டில போட்டுக்கிட்டு இருக்காங்க. மரபை எப்படி பாப்போம்? 4 நிலத்துக்கும் தலைவன் தான்பா பாண்டியன், சேரன், சோழன். ஆமா, 3 பேருமே சேர சோழ பாண்டியர்கள். 4 நிலத்துக்கும் தலைவன், மருதநிலத்துக்கு மட்டும் தலைவன் கிடையாது. பாண்டியன், ஆமா, குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல் இருக்கா, 4க்கு தான் தலைவன் பாண்டியன். ஆமா, எப்படி மருதநிலத்துக்கு மட்டும் தலைவன் சொல்ல முடியும்? இல்ல, மருத நிலத்துக்கும் ஐயா நான் என்ன கேட்கிறேன், மருத நிலம் தான் செட்டில்டு லேண்ட் வந்து மருத நிலம் மட்டும்தான். அது அப்ப தனியா வச்சுக்கணும். அரசு யாரு? பாண்டியன். ஐயா அது உண்மைதாங்கய்யா, பாண்டியன் தாங்கய்யா, பாண்டியன் அதுல வேந்தனுக்கு வந்து 5 நிலத்துக்கு தான். ஐயா நான் மருதத்துக்கு தலைவன் வேந்தன் தப்பா எழுதிட்டானுங்க. ஐயா ஒரு விஷயத்தை எடுத்து பாருங்க. ஐயா ஒரு நிமிஷத்தை மட்டும் தெளிவுபடுத்துறேங்க. குறிஞ்சியில வந்துங்க நம்ம வாழ்றோம். குறிஞ்சியில வாழும்பொழுது கொரோனா நிக்கும் போது அன்னுக்குள்ள இருக்கக்கூடிய சில புல்வெளிகள் மாறுபட வரும்போது காடு சார்ந்த இடத்துக்கு முல்லைக்கு வரோம். இங்கேயும் வந்து பசுமை இல்ல. அடுத்து வந்து மருதநிலத்துக்கு வரோம். அந்தந்த இடத்துல வந்து அந்த குறிஞ்சியில இருந்து இறங்கி வாராங்கிறான கதை. அப்படி இங்க வாராங்கிறாங்க வந்து செட்டில் ஆகுறாங்க இல்லையா? வந்து செட்டில் ஆகுறாங்கல்ல. அங்க இருந்து செட்டில் ஆனா போய் மருதநிலத்துல செட்டில் ஆகலையா? ஐயா மருதநிலத்துல அங்க இருந்து இங்க வந்தா அங்க மேல மடத்தனமான போயிடுது. அப்ப மருதநிலத்துல நம்ம செட்டில் ஆகல. செழிப்பா இருக்கு, அங்க உட்கார்ந்து அந்த காலத்துல பண்ணிட்டான். ஆற்றங்கரை பக்கத்துலயே தானே உட்கார்ந்துட்டேன். பக்கத்துல என்ன காடு இல்லையா, மலை இல்லையா? மலை இருக்கு, வயலும் இருக்கு, மலை இருக்கு, காடு இருக்கு. ஆமா, சொல்லி அந்த இடத்த அந்த நீர் இருக்கிற இடத்துல தானே மக்கள் குடியிருப்பு இருக்க முடியும். அதான் ஆறு இருக்கு, பக்கத்துல காடு இருக்கு, பக்கத்துல மலை இருக்கு. எப்படி பிரிக்கிறீங்க? அது பிரிச்சு நம்ம சொல்ல முடியாதுங்கய்யா. இருந்தாலும் செழுமை பின்னால பிரிக்கான்.